மதுரையில் பெண்ணை வரதட்சணை கொடுமை செய்த வழக்கில் அவரது கணவரான காவலர் பூபாலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுரையில் பெண்ணை வரதட்சணை கொடுமை செய்த காவலாளி பூபாலன் தலைமறைவாக இருந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வரதட்சணை கொடுமை வழக்கில் தலைமறைவாக இருந்த அப்பன் திருப்பதி காவல் நிலைய போலீசார் பூபாலனை தற்போது தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தலைமறைவாக உள்ள பூபாலனின் தந்தை காவல் ஆய்வாளர் முத்துக்குமரன் உள்ளிட்டோரை தேடும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மதுரையில் பெண்ணை வரதட்சணை கொடுமை செய்த வழக்கில் அவரது கணவரான காவலர் பூபாலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வரதட்சணை கொடுமை வழக்கில் தலைமறைவாக இருந்த அப்பன் திருப்பதி காவல் நிலைய காவலர் பூபாலனை கைது செய்த தனிப்படை போலீசார். மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். மதுரை மாவட்டம் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் பூபாலன் என்பவர் அவரது அந்த மனைவி தங்கப்பிரியா என்பவரை கடந்த சில நாட்களாக வரதட்சணை கொடுமை காரணமாக தாக்கி துன்புறுத்தி இருக்கிறார். இதில் படுகாயமடைந்த தங்கப்பிரியா மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இவர் தங்கப்பிரியா கொடுத்த புகாரின் அடிப்படையில் அப்பன் திருப்பதி காவல்துறையினர் வரதட்சணை வன்கொடுமை வழக்கு உள்ளிட்ட சுமார் 5 பிரிவுகளின் கீழ் பூபாலன் மற்றும் அவரது தந்தை சாத்தூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளராக உள்ள செந்தில்குமரன் மற்றும் பூபாலனின் தாயார் விஜயா மற்றும் பூபாலனின் சகோதரி அனிதா ஆகிய அந்த 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் இந்த 4 பேரையும் தலைமறைவாக இருந்தனர். இவர்களை கைது செய்வதற்காக மதுரை மாவட்ட காவல் எஸ்பி அரவிந்த் உத்தரவின் பேரில் ஊமச்சிக்குளம் சரக டிஎஸ்பி பாலசுந்தர் தலைமையில் சுமார் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. ஊமச்சிக்குளம் காவல் ஆய்வாளர் சாந்தி பாலாஜி மற்றும் சார்பு ஆய்வாளர்கள் கார்த்திக் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் இந்த 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார், காவலர் பூபாலன் மற்றும் அவரது தந்தை சாத்தூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளராக இருந்த செந்தில்குமரன் ஆகிய இருவரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இவர்களை தலைமறைவாக உள்ளவர்களை கைது செய்வதற்காக தனிப்படை பல்வேறு பகுதிகளில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது அவரது செல்போன் லொகேஷனை வைத்து இன்று காலை சற்று நேரத்திற்கு முன்னர் அவரை திருப்பூரில் வைத்து தனிப்படை எஸ்ஐ கார்த்திக் தலைமையிலான அந்த தனிப்படை காவல்துறையினர் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தின் காவலராக இருக்கக்கூடிய அந்த பூபாலனை திருப்பூரில் வைத்து ரகசிய இடத்தில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். தற்போது அவரை மதுரை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் 2 மணி நேரத்தில் அவர் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்படுவார் என கூறப்படுகிறது. அவரிடம் விசாரணை மேற்கொள்ள அவரை நீதிமன்ற காவலில் உட்படுத்துவதற்கான பணிகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.